இன்னைக்கு நம்ம வந்து சயின்ஸ் தான் பார்க்க போறோம். சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இப்போ டிஎன்பிஎஸ்சியில வந்து சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருச்சு இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் 1ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க? 10 கொஸ்டின்ஸ். ஆனா 10 கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல, 14, 15 கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா கவர்மெண்டே ஆல்ரெடி ஒரு ஷெடியூல் ரீஷெடியூல் கொடுத்துட்டாங்க. நாங்க இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்போம் அப்படிங்கிற ரூல்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால எப்பவுமே சயின்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 16 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும், 15, 16 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல ஒரு 4, 5 கொஷின்ஸ் அல்லது ஒரு 2, 3 கொஷின்ஸ் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து வரும்போது ஒரு 18 கொஷின்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் குரூப் 2 எடுத்துட்டீங்கன்னா குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் 5 கொஷின் தான் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5 கொஷின் லாஸ்ட் டைம் கேட்கல, 8 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ சயின்ஸ் அப்படிங்கிறது காமனா 10 கொஷின் கேட்பாங்க. அது மோஸ்ட்லி ஸ்கூல் புக்கு நல்லா ரெஃபர் பண்ணாலே போதுமானதா இருக்கும். ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிச்சாலே போதுமானது. அது போக எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுக்குற நோட்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். வேற எதுவுமே எக்ஸ்ட்ரா நீங்க படிக்க தேவையில்லை. புரியுதுங்களா இல்லையா? ஸோ அதனால நோட்ஸ் நல்லா கிளியரா எடுத்துக்கணும். ஸோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எப்படி இம்பார்ட்டன்ஸ் அதிகமா தராங்கன்னா ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பயாலஜி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு. ஸோ கெமிஸ்ட்ரி வந்து நம்ம கடைசியாக தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பயாலஜி அண்ட் மோர் ஓவர் நம்ம கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். சரிங்களா? தமிழ் மீடியம் யாரா இருக்கீங்களா? ஓகே, 2 பேர் தமிழ் மீடியமா? நோட்ஸ் தமிழ் எழுதுவீங்களா இங்கிலீஷ் எழுதுவீங்களா? தமிழ் தான் எழுதுவீங்க, மீதி எல்லாரும் இங்கிலீஷ் தானே? ஓகே. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் வந்து ஆப்டிக்ஸ், ஒளியியல். ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஆன்லைன்ல தமிழ் மீடியம் இருக்கும் சார். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம போர்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கிளியரா இருக்கா? ஓகே. ஆப்டிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து ஒளியியல். லைட்டை பத்தி நம்ம படிக்க போறோம். சரிங்களா? அதான் இந்த லெசன். இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் ரெண்டுலயுமே கவர் ஆகும். மெயின்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ், அப்புறம் ரெயின்போ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால இதுக்கெல்லாம் வந்து மெயின்ஸ் எல்லாம் நீங்க போகும்போது 12th புக் ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து இந்த லைட்டுங்கிற சாப்டர் 8th, 9th, 10th ஸ்கூல் புக் ப்ரிலிம்ஸ்க்கு போதுமானது. ஆனா 8th படிச்சா 9th படிக்கணும், 9th முடிச்சு 10th கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி படிச்சாதான் ஒரு செட் ஆஃப் தியரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த லெசன் எப்படி இருக்குன்னா 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இதுல பில்டப் பண்ணுவாங்க. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள். பண்புகளை ஒளியோட பண்புகள் என்னென்ன அந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க. நம்பர் 2 சம்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி சம்ஸ் தான் இருக்கும், லைட்டை பேஸ் பண்ணி. ரொம்ப ஈஸி, எல்லாத்துக்கும் அடிஷன் சப்ராக்ஷன் தெரியும் தானே? அதுதான் இதுல இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. தேர்ட் ஒன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ். லென்ஸு, மிரர்ஸ், இந்த கண்ணாடின்னு சொல்றோம்னா ஆடிகள், லென்ஸுகள் என்னென்ன, மனிதனுடைய கண்ணில் என்னென்ன லென்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மைனஸ்னா என்ன, பிளஸ்னா என்ன, அந்த மாதிரி மேனிப்புலேட்டிங் வேல்யூஸ் எல்லாம் இதுல கொஸ்டின்ஸ் ஏரியாவா இருக்கும். ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லைட்ல பார்க்க போறது லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் பண்புகள். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், ஒளியின் பண்புகள். இப்ப இந்த ஒளியோட கேரக்டர் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம என்ன செய்யறோம் கவனிங்க. இப்ப ஒவ்வொரு பாயிண்ட் எழுதிட்டு போறோம், ஒவ்வொன்றுக்கும் நான் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறேன், அதுதான் ஈஸியா இருக்கும். புக்ல இருக்கிறது நம்ம எழுதுற நோட்ஸும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். புக்ல கம்ப்ளீட் தியரியா இருக்கும், நம்ம நோட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபிகேஷன் டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். அண்டர்ஸ்டாண்ட், இந்த நோட்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். புரிஞ்சுதா? புக்ல வளவலன்னு இருக்கும், ஆனா லைட் ரொம்ப ஈஸியான டாபிக். புரிஞ்சுதா? சரி, இப்ப நம்ம வீட்டுல என்ன செய்ய போறோம், ஒரு பல்ப் ஆன் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபேனை போட்டு விட்டுருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை கொண்டு போய் வெளியே வச்சிருக்கோம். ஒரு 10 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் எடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போய் அந்த பொருள் எல்லாம் தொட்டிங்கன்னு என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஹீட்டா இருக்கும், பல்பு சூடா இருக்கும், அயன் பாக்ஸ் ஹீட்டா இருக்கும், ஓடிட்டு இருந்த ஃபேன் சூடா இருக்கும், வெளியே வச்ச பாத்திரம் கூட சூடா இருக்கும். ஏன் அதெல்லாம் சூடா இருக்கு அப்படின்னா ஒளி என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். அப்ப இந்த ஜூல் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நீங்க ஏதாவது அது மேல ஒரு ஆக்ஷனை கொடுக்குறீங்க, ஒரு வினையை பண்றீங்க, ஒரு செயல்படுத்துறீங்க அப்படின்னா அது கடைசியில ப்ரொடியூஸ் பண்றது என்னவா இருக்குமா? ஹீட் அப்படின்னு சொல்றோம். நம்ம கையை கொஞ்ச நேரம் இப்படி தேய்க்கிறோம், கொஞ்சம் என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஹீட் வரும். நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கிறோம், பாடி என்ன இருக்கும்? ஹீட் ஆயிருக்கும். வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பாடி ஹீட் ஆகுமா? ஆகாது. கொஞ்ச தூரம் நடந்து பாருங்க, உடனே ஹீட் ஆயிரும். அப்ப ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு வினைப்படுது அப்படின்னா, ஒரு ஆக்ஷனுக்கு போகுதுன்னா எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப லைட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் ஹீட் எனர்ஜி. எழுதுங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லைட் இஸ் அ ஒன் டைப் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஒளி என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். ஒளி என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல்.
எழுதியாச்சா? ரைட். இப்ப செகண்ட் பாயிண்ட். இப்ப நான் ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டேன். இந்த டார்ச் லைட்டை இங்க இருந்து ஆன் பண்றேன். இந்த டார்ச் லைட் ஸ்ட்ரைட்டா போகுமா இல்ல அலைஞ்சுக்கிட்டு போகுமா? ஸ்ட்ரைட்டா போகும். இல்லைன்னா இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுமா? எப்படிதான் போகும் லைட்டு? ஸ்ட்ரைட்டா போகும். அப்ப லைட் எப்படி டிராவல் பண்ணும்? ஸ்ட்ரைட் லைன். த லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கும். த லைட் டிராவல்ஸ் இன் அ ஸ்ட்ரைட் லைன். ஒளியானது நேர்கோட்டில் பயணிக்கும். எழுதிட்டீங்களா? இப்ப தேர்ட் ஒன் முக்கியமான பாயிண்ட். ஒளி என்பது என்ன வகையான அலை? த லைட் இஸ் த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஒளி என்பது குறுக்கலை. ஒளி என்பது என்ன அலைனா குறுக்கலை, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அப்படின்னா என்ன? ரெண்டு வேவ்ஸ் இருக்கு. லாங்கிடியூடினல் வேவ்ஸ் ஒன்னு இருக்கு, டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். தமிழ்ல வந்து நெட்டலை, நேரான அலைன்னு அர்த்தம். குறுக்கலைனா குறுக்கா போற அலைன்னு அர்த்தம். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றேன். இப்ப இந்த ரூம்ல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு லைட்டை மட்டும் ஆன் பண்றோம். இந்த ஒரு லைட் இந்த ரூமுக்கு எங்க எரியுதோ அங்க மட்டும்தான் வெளிச்சத்தை கொடுக்குமா? என்ன பண்ணும்? கொஞ்சம் பரவி எல்லா இடத்துக்கும் கொடுக்குமா? அப்ப இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். ஸ்ட்ரெயிட்டா மட்டும் வெளிச்சத்தை கொடுக்காம குறுக்கா இருக்கிற பகுதிக்கும் வெளிச்சத்தை கொடுக்கறனால லைட் இஸ் அ டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். பட் சவுண்ட் இஸ் அ நெட்டலை, லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். இப்ப நான் இங்க இருந்து பேசுறது நேரா இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்கும். அதே சைடா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இவங்களோட ரேஞ்சோட கம்பேர் பண்ணும்போது கம்மியா கேட்கும். புரியுதா இல்லையா? பக்கத்திலே எழுதுங்க. The light is a transverse waves, but the sound is a longitudinal waves. தமிழ் என்ன? ஒளி என்பது குறுக்கலை, ஆனால் ஒளி என்பது நெட்டலை. சவுண்டு லாங்கிடியூட்னல் நெட்டலை, லைட்டுங்கிறது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் குறுக்கலை. Have you understand what I'm saying? Okay. But the அடுத்த point, next point, C is equal to n lambda, meter per second or meter second inverse. இது எழுதுங்க. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். C is equal to n lambda. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். சீனா என்னன்னா velocity of light in vacuum. எழுதுங்க. velocity of light in vacuum. வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம். velocity of light in vacuum. இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு. velocity of லைட்டோட வேல்யூ தெரியுமா? 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் ஆர் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இதெல்லாம் யூனிட். ஒருவேளை கிலோமீட்டர்ல கேட்டா என்ன ஆன்சர்னா 3 into 10 power 5, பவர்ல மட்டும் சேஞ்ச் ஆயிரும். கிலோமீட்டர் பர் செகண்ட் ஆர் கிலோமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இங்கிலீஷ்ல வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு கேட்கலாம், ஸ்பீட் ஆஃப் லைட்னு கேட்கலாம். போத் ஆர் சேம். புரியுது இல்லையா? தமிழ்ல ஒளியின் வேகம்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான், ஒளியின் திசை வேகம்னு கேட்டாலும் இதே ஆன்சர் தான். மோஸ்ட்லி மீட்டர்ல தான் கேட்பான். மீட்டர்ல கேட்டா என்ன ஆன்சர்? 10 power 8. கிலோமீட்டர்ல கேட்டா 10 power 5. புரிஞ்சுதா? சரி, இப்ப n அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி. n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி. தமிழ்ல ஒளி அலைகளின் எண்ணிக்கை அல்லது ஒளி அலைகளின் எண்ணிக்கை அல்லது அதிர்வு எண். அதிர்வு எண் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட SI யூனிட் என்னன்னா ஹெட்ஸ். சிம்பிள் கேபிட்டல் H ஸ்மால் z. ஹெட்ஸ். ஹெட்ஸ்ங்கிறவரு கண்டுபிடிச்சிருப்பாரு, அதனால அவருடைய பேரை வச்சுட்டாங்க ஃப்ரீக்வன்சிக்கு. அதெல்லாம் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு மீனிங் எழுதிக்குவோம். சீனா என்ன? velocity of light in vacuum. It is a constant value. இதை மாற்றவே முடியாது. அடுத்தது என்னன்னா என்ன? நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி, ஒளி அலையின் எண்ணிக்கை அல்லது அதிர்வு எண். லாம்டா அப்படிங்கிறது வேவ் லென்த், அலைநீளம். லாம்டா அப்படிங்கிறது அலைநீளம், வேவ் லென்த். எழுதிட்டீங்களா? சரி, இப்ப இதுக்கு மீனிங் பார்க்கலாம். C is equal to n lambda என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, கவனிங்க. இப்ப சீனா என்னன்னு தெரியும். சியோட வேல்யூ கிடைக்கணும்னா என்னையும் லாம்டாவையும் மல்டிப்ளை பண்ணணும். சம்டைம் வி வாண்ட் டு பி டிவைடட்.
ஓகேங்களா? அது கிடைக்கிறத பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ நான் என்ன செய்ய போறேன், ஒரு டார்ச் லைட் எடுத்துக்க போறேன். இந்த டார்ச் லைட்டை நான் இங்க இருந்து ஆன் பண்றேன். நான் தான் ஏ. ஓகேங்களா? நான் ஏங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருந்து டார்ச் லைட் ஆன் பண்றேன். இப்போ இந்த லைட் என்ன ஆகும்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போகும். போய் எங்க போய் விழுகும்? அந்த வால் மேல விழுகுமா? அந்த வால் பி. அப்ப லைட் ஏங்கிற ஒரு இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா போய் எங்க போய் விழுகுது? பிங்கிற இடத்துக்கு போகுது. இது ஒரு லென்த் தானே. இட் இஸ் கால் வேவ் லென்த். இதுதான் அலைநீளம்னு சொல்றோம். அலைநீளத்தோட சிம்பிள் என்ன? லாம்டா. வேவ் லென்த். சொல்றது புரிஞ்சுதா? வேவ் லென்த்னா என்ன? ஒரு லைட் ஒரு 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 புள்ளியில இருந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்றத நம்ம என்னன்னு சொல்றோம்? வேவ் லென்த், லாம்டா அப்படின்னு சொல்றோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஓகே. இப்போ அடுத்தது நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அந்த என் அப்படின்னு எழுதணுமா? அந்த என் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கவனிங்க. இப்ப இந்த எண் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, லைட் எப்பவுமே என்ன அலைன்னு சொன்னேன்? என்ன வேவ்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ், குறுக்கலை. அப்படின்னு என்ன மீனிங்? சரௌண்டிங்லயும் லைட் என்ன செய்யும்? ஃபால் ஆகும். ஒரே இடத்துல மட்டும் விழுகாம சுத்தியும் வெளிச்சத்தை உருவாக்கும். அப்ப லைட் அந்த டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸோட டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க. லைட் இங்க இருந்து இப்படி மேல போகும், மேல போயிட்டு இப்படி கீழே வரும். இப்படிதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ். அதாவது முன்ன பின்ன வெளிச்சத்தை கொடுத்துட்டு போகும். அப்ப இப்படி மேல போயிட்டு இப்படி கீழே வருது பாத்தீங்களா? இதுதான் ஒரு லாம்டா. சாரி, ஒரு எண். ஒரு எண். அப்ப இங்க மொத்தமா எவ்வளவு வரையலாம் அப்படின்னா 1. மொத்தமா இங்க எத்தனை இருக்கு? 2, 3, 4. இதுதான். N1, N2, N3, N4. சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இதுதான். அப்ப நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ். ஒரு லாம்டால எத்தனை நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் வேணாலும் கிடைக்கலாம். திஸ் இஸ் கால் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி சொல்றேன். இப்போ நான் இங்க இருந்து ஒரு லைட் எடுத்து அடிக்கிறேன். இந்த லைட் இங்க இருந்து அங்க போய் விழுந்தது. இது என்னன்னு சொன்னேன்? லாம்டா அப்படின்னு சொன்னமா? இப்போ இங்க இருந்து அடிக்கிற டார்ச் லைட்டு நேரா போக போக டிம் ஆயிட்டே போகுமா, பிரைட் ஆயிட்டே போகுமா? டிம் ஆயிட்டே போகுமா, பிரைட் ஆயிட்டே போகுமா? டிம் ஆயிட்டே போகும். சூரியனுடைய வெப்பம் 6000°C டெம்பரேச்சர். அது அத்தனையுமா பூமியில வந்து விழுகுது. அது ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் பூமி மேல விழுகும் போது அதுவே விழுகிறது நம்ம சொல்றோம் 40°. டெல்லியிலாம் பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல 42°C டெம்பரேச்சர் தான் இருக்கும். அதுவே வெயில் தாங்க முடியலன்னு சொல்லுவோம். டெசர்ட் பாலைவனம் ராஜஸ்தான் எடுத்துட்டீங்கன்னா 56°C டெம்பரேச்சர் தான். பட் இட் இஸ் கால்ட் அஸ் ஹாட்டஸ்ட் டெசர்ட் ஆஃப் த வேர்ல்டு. கரெக்டா இல்லையா? அந்த வெயிலே நம்மளால தாங்க முடியல. 6000° கீழே வருமா? வராது. அப்ப அந்த அதே தான் ஒளி. அப்ப லைட் அப்படிங்கிறதும் போக 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 ஒரு டிஸ்டன்ஸை கடக்க 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 அதனுடைய பவர் என்ன ஆயிட்டே வரும்? ரெடியூஸ் ஆயிட்டே வரும். அதுதான் இந்த நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி. ஹேவ் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகேங்களா? அப்ப N1ல பவர் அதிகமா இருக்கும், 2க்கு போகும்போது குறையும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கடைசியில போகும்போது ரெடியூஸ் ஆயிரும். சம்டைம் காணாம போயிடும். புரிஞ்சுது இல்லையா? இதுதான். இது ரெண்டு இது எழுதி வச்சுக்கோங்க. அப்ப C is equal to n லாம்டானா என்ன? என்னோட வேல்யூவும் லாம்டாவோட வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணா we get the answer. இப்ப லைட் வேவ்ஸ் அப்படிங்கிறது மேல வந்து கீழே வரணும். வந்தாதான் அது ஒரு எண். இப்படி மேல வந்து கீழே வந்தா அது என்ன அலை? குறுக்கலை. என்ன வேவ்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அது மேல மட்டும் போனா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். புரிஞ்சுதா இல்லையா? Do you சார் understand this? சார் இப்ப next நெட்வொர்க் இஷ்யூ ஆயிடுச்சு. ஒன் செகண்ட் சொல்றீங்களா சார்? ஓகே. இது என்ன மீனிங்னா C is equal to n லாம்டானா ஏங்கிற இடத்துல இருந்து பிங்கிற இடத்துக்கு ஒரு லைட் டிராவல் பண்ணுது அப்படின்னா திஸ் இஸ் கால் லாம்டா, வேவ் லென்த், அலை நீளம்னு சொல்றோம். இப்ப லைட் என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரைட்டா போக போக என்ன ஆயிட்டே போகும்? டிம் ஆயிட்டே போகும். அப்படி டிம் ஆகிக்கிட்டே போக 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 அது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டே போறத நம்ம நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதிர்வு எண் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப லைட் எப்படி இப்படி மேல போய் இப்படி கீழே வரதை தான் ஒரு நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். இதுதான் ஒரு ஃப்ரீக்வன்சி. புரிஞ்சுதா? அப்ப இந்த மாதிரி நம்ம அந்த நீளமான லைட்ல எத்தனை வேணாலும் ஃபார்ம் ஆகலாம். இப்ப நம்ம அடுத்தது பார்க்க போறது விப்ஜிஆர். விப்ஜிஆர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் இஸ் விப்ஜிஆர்? ரெயின்போ கலர்ஸ். விப்ஜிஆர்னா கலர் தெரியுது. அது எப்படி ஃபார்ம் ஆகுது விப்ஜிஆர்னா? வயலட், இண்டிகோ. ரிஃப்ளெக்ஷன் அலையா? சரி, இதுக்கு ஒரு பயாலஜி தான் காரணம்.
மனிதனுடைய கண்ணுக்குள்ள 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு நம்ம கண்ணுல. சரிங்களா? கண்ணுல ராட் ஷேப் ஷெல்ஸ், குச்சி வடிவ செல்கள், கோன் ஷேப் ஷெல்ஸ், கூம்பு வடிவ செல்கள் 2 செல் இருக்காங்க. இந்த ராட் ஷேப் செல்ஸ் என்ன பண்ணுனா, நம்மளுடைய ஒரு லைட் நம்ம கண்ணு மேல படுதுன்னா, இப்ப டியூப் லைட் நம்மளால பார்க்க முடியுதுன்னா அந்த செல் தான் காரணம். அந்த செல் என்ன பண்ணுதுன்னா லைட் அப்படியே அப்சர்வ் பண்ணி நம்ம கண்ணை கூசாம ப்ரொடெக்ட் பண்ணுது. ரெண்டாவது கலர், நம்ம ஒரு கலரை பார்த்து இது எல்லோ, இது கிரீன், ஆரஞ்சுன்னு ஐடென்டிஃபை பண்றோமா, இதுக்கு கோன் வடிவத்தில் இருக்கிற செல், அதனால இதுக்கு பேர் கோன் செல்னு பேர் வச்சுட்டாங்க. இந்த 2 செல்லும் தான் லைட் அண்ட் கலரை ஐடென்டிஃபை பண்ணவும் அதை நம்மனால ஷார்ப்பா பாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சொல்றது புரியுதா? சோ அதே மாதிரி தான் இந்த விப்ஜிஆர் அப்படின்னு ஒரு கலர், இந்த 7 நிறங்கள், ஒரு லைட் அப்படிங்கிறது நம்ம கண்ணு மேல வெளிப்படும் போது 7 கலர்ஸா இது என்ன பண்ணும்னா ஃபார்ம் பண்ணு இந்த செல்ஸ். எந்த செல் கலருக்கு செல்லுன்னு சொன்னேன்? கோன் ஷெல்ஸ். கோன் ஷெல் தான் கலர். இது 7 கலரா விசிபிள் பண்ணி அதை நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் அங்க இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண வைக்கும். சொல்லுது புரியுதா? இப்ப சில பேத்துக்கு இந்த கையை மடக்கும் போது பச்சை கலர்ல நரம்போடு தெரியும் இல்லையா? இது உண்மையாலுமே பச்சை கலர்ல இருக்கான்னு கேட்டா இல்ல, இது உண்மையாலுமே பச்சை கலர்ல கிடையாது. ஃபர்ஸ்ட் இது என்னது ஆக்சுவலி? இந்த கையை மடிக்கும் போது இந்த இடத்துல பச்சை கலர்ல நரம்போடுதா? சில பேத்துக்கு தெரியவே தெரியாது சில நேரங்கள்ல. சில பேத்துக்கு நல்லா பிரைட் கிரீனா தெரியும். சில பேத்துக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல தெரியும். நல்லா ஒயிட்டா இருக்கிறவங்க கையை பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ப்ளூ கலர்ல தெரியும். இப்ப நம்ம இந்த ரூம்ல நம்மளுக்கு பச்சை கலர்ல தெரியுதுன்னா நீங்க வெளியே போய் கையை மடிச்சு பாருங்க, பச்சை கலர் நீங்க பார்க்கவே முடியாது. அது சும்மா நரம்பு இருக்கிறதா தான் தெரியும் தவிர அந்த கலரே தெரியாது. அது ஆக்சுவலி நரம்பே இல்லை, அது ரத்த குழாய், பிளட் வெசல், வெயின். நம்ம நரம்புன்னு சொல்லி நம்மளே ஏமாத்திக்கிட்டு இருக்கோம். அது என்னது? பிளட் வெசல். புரியுதுங்களா? ரத்த குழாய், வெயின்னு சொல்லுவோம். வெயின்னா என்னன்னா நீளத்துல பெருசா இருப்பாங்க, அகலத்துல சின்னதா இருப்பாங்க, அதான் வெயின். பிளட் சாம்பிள் இங்க தான் எடுக்கிறாங்க டெஸ்ட், ஐவி எல்லாம் இங்க தான் போடுவாங்க நம்மளுக்கு. ரைட். அப்ப இந்த கலர் எப்படி நம்மளுக்கு தெரியுது? இந்த கண்ணுல இருந்து போகிற லைட் இதுல பட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகி மல்டிபிள் கலர்ல நம்மளுக்கு தோற்றமளிக்கும். அதுதான் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன், பன்முக எதிரொலிப்புன்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம படிப்போம் என்னன்னு சொல்லிட்டு. சொல்றது புரியுதா? அப்ப இதெல்லாம் ஒரு ஹாலுசினேஷன். சிம்பிளா சொல்ல போனா இதெல்லாம் ஒரு மாயத்தை உருவாக்குறது அந்த விப்ஜிஆர். அப்ப லைட் நம்ம கண்ணு மேல பட்டு இந்த மாதிரி கலரை விசிபிள் பண்றது, இதுதான் வானவில் ரெயின்போ ஃபார்ம் ஆகுறது, வான ப்ளூவா தெரியுது. இதெல்லாம் உண்மையாலுமே கலரே கிடையாது, ஆனா நம்மளுக்கு ஹாலுசினேட்டடா அந்த கலர் ஃபார்ம் ஆகுது. அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? சரி, எப்பவுமே கவனிச்சுக்கோங்க, ஒரு லைட் எத்தனை கலர்ஸ் வெளிப்படுறாங்க? 7 கலர்ஸ். அந்த 7 கலர்ஸ் என்னன்னா விப்ஜிஆர். என்னென்ன கலர்ஸ்? சொல்லுங்க. violet, indigo, blue, Green. green, yellow, orange. எஸ், வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு. அவ்வளவுதானே? ஆரஞ்சு, ரெட்டா? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இதுதான் அதனுடைய கலரு. இப்ப இந்த கலர் பாருங்க, இந்த இதுல 3 கான்செப்ட் வரும், சாரி 4 கான்செப்ட் வரும். என்னென்ன கான்செப்ட்னா, நம்பர் 1, வானம் ஏன் வெள்ளை ப்ளூவா இருக்கு? நம்பர் 2, சூரியன் உதயும் போது மறையும் போது, ரைஸ் ஆகும் போது செட் ஆகும் போது எல்லோயிஷ் ரெட் கலர்ல வானத்தை பார்க்கலாம் இல்லையா? மஞ்சள் கலந்த சிகப்பு நிறத்துல பார்க்கலாம், அது ஏன்? நம்பர் 3, why the clouds appears white? மேகங்கள் வெள்ளையா இருக்கிற காரணம், அது கலரே இல்லாதது காரணம் என்ன? 4வது, கடல் தண்ணி ஏன் ப்ளூவா தெரியுது? 5வது, இந்த ஓட்டு வீட்ல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஓட்டு வீடு சம் ஆஃப் த வெளி டைம்லயும் பார்க்கலாம், புகை பறந்துகிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் இதற்கு பாத்தீங்கன்னா டிண்டால் எஃபெக்ட்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் தான், இந்த அடிப்படையே இதுதான். சரிங்களா? இது நல்லா ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். மெயின்ஸ் எல்லாம் 6 மார்க்ல கேட்பாங்க, ப்ரிலிம்ஸ்ல எல்லாம் why அப்படின்னு சொல்லி ரீசனா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வி வாண்ட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் விப்ஜிஆர் அப்படிங்கிற கலர். சரியா? இப்போ இதுக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ கவனிங்க, இந்த விப்ஜிஆரோட கான்செப்ட் பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன செய்ய போறேன், மொபைல்ல ஒரு டார்ச் ஆன் பண்ணிக்க போறேன். இப்போ மொபைல்ல டார்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். லைட் செட்டா இருக்கே. ஓகே, இப்போ இங்க பாருங்க, இப்போ நான் என்ன செய்ய போறேன், மொபைல் போனும் இந்த டேபிளும் பாருங்க. இந்த மொபைல் போனுக்கும் இந்த கீழே இருக்கிற டேபிளுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? கம்மியா இருக்கு. டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறனால இந்த பிரைட்னஸ் எப்படி இருக்கு? டேபிள் மேல கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல நல்லா பிரைட்டா இருக்கும், அதானே? நல்லா கவனிச்சுக்கோங்க, மொபைலுக்கும் டேபிளுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் தான் லாம்டா, அதாவது வேவ் லென்த், நீளம்னு சொன்னா அலை நீளம். இந்த பிரைட்னஸ் தான் ஃப்ரீக்வன்சி, அதிர்வியன், நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ். நான் சொன்னேன், டிஸ்டன்ஸ் ஆக 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 நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் குறைஞ்சுக்கிட்டே போகும்னு சொன்னேன் இல்லையா? புரியுதா சொல்றது? நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த டேபிளுக்கும் இந்த மொபைலுக்கும் இப்போ டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கும் பாருங்க, டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறனால இந்த பிரைட்னஸ் இந்த டேபிள் மேல அதிகமா இருக்கு.
இப்ப இதே இந்த மொபைல் போனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்ப இந்த மொபைலுக்கும் டேபிளுக்கும் டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. அதனால வெளிச்சம் அங்க விழுகுது, ஆனா பிரைட்டா இருக்கா? இல்ல, பிரைட்னஸ் கம்மியா இருக்கு. இதுதான் கான்செப்ட். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேல லைட் விழுகுது, டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா பிரைட்னஸ் கம்மியா இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். அந்த கான்செப்ட் தான் இந்த விப்ஜிஆர். புரிஞ்சுதா? இப்ப கவனிங்க, இந்த சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய இந்த விப்ஜிஆர்ங்கிற நிறம் எப்படி வருதுன்னா, இந்த வயலட் கலர், இந்த வயலட் கலர் மேல இருந்து கொஞ்சம் தூரம் கீழே வருது. அதுவே இண்டிகோ கொஞ்சம் அதை விட அதிகம், ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இப்ப இந்த சூரியன் வெளிப்படுத்துற இந்த 7 நிறங்கள்ல ஒவ்வொரு நிறங்கள் கொஞ்ச தூரம் மட்டும்தான் டிராவல் பண்ணுது. வயலட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் மட்டும்தான் கீழே வருது, இண்டிகோ அதை விட கொஞ்சம் அதிகம், ப்ளூ அதிகம், அப்படியே ஒவ்வொரு கலரா இன்க்ரீஸ் ஆகி ரெட் ரொம்ப தூரம் கீழே வராங்க. ஓகேவா? இதுல கான்செப்ட் பாருங்க, ஸ்டார்டிங்கும் எண்டிங் மட்டும். வயலட் கலர் எடுத்துக்கலாம். வயலட்டோட லாம்டா எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு சொல்லுங்க. லாம்டானா என்னன்னு சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ஸ், வேவ் லென்த். நம்ம மொபைல பக்கத்தை வச்சு காட்டினா டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா பிரைட்னஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆப்ஜெக்ட்டுக்கும் லைட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா பிரைட்னஸ் கம்மியா இருக்கும், டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். அந்த கான்செப்ட் தான். இப்ப வயலட்டோட டிஸ்டன்ஸ் மத்த கலரோட ஒப்பிடும்போது அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? அப்ப லாம்டா இஸ் லெஸ், குறைவா இருக்கு. அப்ப பிரைட்னஸ் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் லைட் வேவ்ஸ் எப்படி இருக்கும்? மோர். இப்ப இங்க லாம்டாவும் என்னும் ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்ப லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n. அப்படின்னா என்ன? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லையா? லாம்டா எண்ணுக்கு சமமாக இல்லைன்னு அர்த்தம். எல்லாமே அப்படிதான் இருப்பாங்க. இப்ப ரெட் எடுத்துக்கோங்க. ரெட்டோட லாம்டா சொல்லுங்க. ரெட்டோட லாம்டா எப்படி இருக்கு, என்ன எப்படி இருக்கு? லாம்டா அதிகமா இருக்கு, மோர். அதிகமா இருந்தா பிரைட்னஸ் எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப இங்கேயும் லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n. எல்லா கலர்ஸ்லயுமே லாம்டா இஸ் நாட் ஈக்குவல் பை ஃபார் த n. சொல்றது புரிஞ்சுது இல்லையா? ரெண்டுமே ஈக்குவலா இருக்கவே இருக்க மாட்டாங்க. அப்படி ஈக்குவலா இருந்தா அது விசிபிளாவே ஆகாது அந்த லைட்டே. இது பேசிக் கான்செப்ட் வச்சுதான் இப்ப இந்த நான் சொன்னேன் இல்லையா, வானம் ஏன் ப்ளூவா இருக்கு, மேகம் ஏன் வெள்ளையா தெரியுது, இந்த கான்செப்ட் படிக்க போறோம். சொல்றது புரிஞ்சுதா? இது ஒரே சிம்பிள் லாஜிக் தான். ஆப்ஜெக்ட்டுக்கும் லைட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா பிரைட்னஸ்ங்க இந்த ஃப்ரீக்வன்சியை நான் உங்களுக்கு புரியறதுக்காக பிரைட்னஸ் சொல்றேன். அது கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா? கம்மியா இருக்கும். அதுவே ரெண்டும் பக்கமா இருந்தா அதிகமா இருக்கும். இந்த கான்செப்ட் தான். இதை காப்பி பண்ணுங்க. சார் ஒன் டைம் ரிப்பீட் பண்றீங்களா சார்? கவனிச்சுக்கோங்க, லாம்டா அப்படிங்கிறது என்னன்னா லென்த். ஒரு லைட் எவ்வளவு தூரம் மேல இருந்து கீழே வருது, நீ எங்க இருந்து எங்க போகுது அப்படிங்கிறது. எண்ணுங்கிறது பிரைட்னஸ், அதாவது ஃப்ரீக்வன்சி. அப்போ ஒரு லைட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல ரொம்ப பக்கமா விழுந்ததுன்னா அப்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த இடத்துல பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். இதுவே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த லைட்டுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்திருந்தா பிரைட்னஸ் அங்க கம்மியா இருக்கும். அப்ப எல்லா கலருமே அப்படிதானே. வயலட் பாருங்க, மேல இருந்து கொஞ்ச தூரம் தான் கீழே வந்திருக்கு, அதனால லாம்டா ரொம்ப லெஸ்ஸா இருக்கு, அதனால பிரைட்னஸ் எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கும். இதான் கான்செப்ட். ஆரோட லாம்டா அதிகமா இருக்கிறதுனால பிரைட்னஸ் அதிகமா இருக்கு, சாரி, டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால பிரைட்னஸ் கம்மியா இருக்காங்க. அப்ப எல்லா கலர்ஸும் லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, புரிஞ்சது எல்லாத்துக்கும்? கிளியரா? சரி, இதுதான் அடிப்படையே. இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்க ஈஸியா இருக்கும். இப்ப முடிச்சவங்க ஹெட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட், தமிழ்ல ஒளி சிதறல் விளைவு. ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் லைட், ஒளிச்சிதறல் விளைவு. பார்க்கலாமா? ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மொத்தம் 4 எஃபெக்ட் இருக்கு. நான் எழுதி போடுறேன் 4 என்னன்னு எழுதுங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பார்க்கலாம். எஃபெக்ட்ஸ் எத்தனை இருக்கு? மொத்தம் 4 எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதுல நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒன், ராலே எஃபெக்ட். கொஞ்சம் கீழே எழுதுங்க. கீழே தெரியலையா மேல? விசிபிளா இல்ல. ஓகே, கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒன்
ராலே எஃபெக்ட், ராலே விளைவு. ராலே. ரெண்டாவது மீ எஃபெக்ட். மூணாவது டிண்டால் எஃபெக்ட். நாலாவது ராமன் விளைவு, ராமன் எஃபெக்ட். மொத்தம் 4 எஃபெக்ட் இருக்கு. ராலே எஃபெக்ட், டிண்டால் எஃபெக்ட், மீ எஃபெக்ட், ராமன் எஃபெக்ட். இதுல நம்ம எக்ஸாம்ல ரொம்ப மோஸ்டா கேட்கறது ராலே எஃபெக்ட். சரிங்களா? ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாத்தையுமே நிறைய இடம் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிண்டால் எஃபெக்ட் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கும். டிண்டால் எஃபெக்ட் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி இருக்கும். இப்ப இதை பத்தி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராமன் விளைவு, சாரி ராலே எஃபெக்ட். அழிச்சிடலாமா? காப்பிடா எல்லாரும்? ஹெட்டிங் கொடுக்கோங்க. ராலே எஃபெக்ட். ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் பத்தி பார்க்கலாம். போர்டை கவனிங்க. ஸ்கேட்டரிங்னா என்ன? ஒளி போய் ஒரு பொருள் மேல பட்டு செதறும், திரும்பி நம்மளை நோக்கி வராது, 4-5 பக்கமா செதறி விழுகும். இதுக்கு பேர் தான் என்னது? ஸ்கேட்டர் அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, ஒரு லைட் இங்க இருந்து இப்படி டிராவல் பண்ணுது. இதுதான் ஒரு ஆப்ஜெக்ட், ஓன்னு வச்சுக்க போறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப இந்த இங்க வந்து ஒரு லைட் நான் பாஸ் பண்றேன். இந்த லைட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மேல பட்டு இங்க இருந்து இந்த லைட் இப்படி செதறுது. இதுதான் என்னது? ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். ஒரு லைட் ஆப்ஜெக்ட் மேல போய் பட்டு 4-5 பக்கமா செதறத சிதறல் விளைவு அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதா? இங்கிலீஷ்ல ஸ்கேட்டரிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுலதான் இப்ப இந்த 4 எஃபெக்ட் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ராலே எஃபெக்ட். இந்த டயக்ராம் போட்டுட்டு கீழே எழுதிக்கோங்க. இந்த லெசன் ஃபுல்லாவே இந்த டயக்ராம் தான். இதுதான் டெஃபினிஷனே. டவுட் ஏதாவது இருந்தா உடனே கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்க அப்புறம் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க படிக்கவே மாட்டீங்க, டாபிக் அப்படியே ஸ்கிப் ஆயிரும். பார்க்கலாமா? என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பேர் என்ன? ராலே எஃபெக்ட். ராலே அப்படிங்கிறவரு என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த எஃபெக்ட பத்தி சொல்லியிருப்பாரு. இதுல சயின்டிஸ்டோட பேர் தான் ராலே. மீன்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் புக்ல மை விளைவு அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் டிண்டால், அதுக்கப்புறம் ராமன். இந்த சர் சி வி ராமன் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவர் தான் அது. இந்த மாதிரி இவங்கெல்லாம் இந்த 4 பேருமே 4 எஃபெக்ட பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுதான் அவங்க பேரே வச்சுட்டாங்க. இந்த ராலே 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாரு. கொஸ்டின் நம்பர் 1 எழுதுங்க. ராலேக்கு சொன்ன கொஸ்டின் நம்பர் 1, why the sky appears blue? why the sky appears blue? முக்கியமான கொஸ்டின். வானம் நீல நிறமாக தெரிய காரணம் என்ன? வானம் நீல நிறமாக தெரிய காரணம் என்ன? ஓகேங்களா? எப்படி கொஸ்டின் கேட்பாங்க preliminary-ல? the sky appears blue is the effect of dash. what is the answer? ராலே. அவ்வளவுதான். புரியுதா? இவ்வளவுதான் ஆன்சரே. ஆனா மெயின்ஸ் எழுதும் போது தியரியா எழுதணும். அது என்ன காரணத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட வச்சு அப்படியே தியரியா எழுத வேண்டியதான். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணா உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். புக்ல போய் படிச்சீங்கன்னா புக்ல ஒரு மாதிரி ஆன்சர் இருக்கும். எல்லாம் ஒரே கான்செப்ட் தான், ஸ்கேட்டரிங் எஃபெக்ட். புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்போ இந்த வானம் ஏன் ப்ளூவா இருக்கு? எனிபடி நோஸ் why the sky appears blue? எதனால வானம் ப்ளூவா இருக்கலாம்? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். வானம் எப்ப ப்ளூவா பார்க்கலாம்? வானத்தை எப்ப ப்ளூவா பார்ப்பீங்க? நானே ஆப்ஷன் தரேன். ஏர்லி மார்னிங் 10 o'clock, 12 o'clock, 2 o'clock, 4 o'clock. எப்ப பார்ப்பீங்க? ஏர்லி மார்னிங் வானம் ப்ளூவாவா தெரியும்? தெரியாது. ஓகே, 4 o'clock தெரியாது. 10 o'clock sir. 2 o'clock. 10 o'clock. 10 o'clock வானத்தை பார்க்கலாம் ப்ளூவா. அதே மழைக்காலமா இருந்தா அல்லது ஃப்ளட் சீசன் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல உங்களால பார்க்க முடியாது. வானம் ஃபுல்லா கேசியா இருக்கும். எப்ப பார்க்கலாம்னா சூரியனுடைய ஒளி எப்ப உச்சிக்கு வருதோ, when at noon or afternoon, அந்த டைம்ல தான் நீங்க சன்னை எப்ப வானத்தை எப்படி பார்க்க முடியும்? பிரைட் ப்ளூவா பார்க்க முடியும். கரெக்ட் தானே? அப்பதான் நீங்க பிரைட்டா ப்ளூவா நல்லா பார்க்கலாம். கிளியர் ஸ்கையா இருப்பாங்க, மேகமே இருக்காது.
வெறும் அப்படியே வானம் பாக்குறதுக்கு அப்படியே ஒரு ப்ளூ கலர்ல ஒரு க்ரீம் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு ப்ளூவா இருக்கும். அப்ப இதுக்கு காரணம் யாருன்னா சன். நைட் டைம்ல வானத்தை ப்ளூவா பார்க்க முடியுமா? வானம் இருக்கிறதே தெரியாது, அப்படிதானே? ஏன்னா சூரியனுடைய வெளிச்சம் இல்ல. அப்ப இதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் யாரு? வானம் நீல நிறமாக தெரியறதுக்கு காரணம் யாரு? சன்லைட். சன்ல இருந்து வெளிவர இந்த விப்ஜிஆர்ங்கிற கலர்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம். இப்ப சேம் கான்செப்ட் தான். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த 7 நிறங்களும் டிராவல் பண்றது டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டே போச்சு? அதிகமாச்சு. நம்மளுக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா பிரைட்னஸ் அதிகமா இருக்கும், டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா பிரைட்னஸ் கம்மியா இருக்கும். இந்த கான்செப்ட் தெரியும் தானே? இதுதான் இங்க பேஸ். சூரியன்ல இருந்து விப்ஜிஆருங்கிற நிறம் மேல இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. சன்லைட்ல இருந்து விப்ஜிஆருங்கிற நிறம் மேல இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கு. அப்படி வர 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 இந்த வயலட் கலர் அப்படியே மேல பட்டுருது, கொஞ்ச தூரத்திலே ஸ்டாப் ஆயிருது. இண்டிகோ கொஞ்ச தூரத்திலே அதுவும் ஸ்டாப் ஆயிரும். ப்ளூ அதுவும் கொஞ்ச தூரத்துல ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் கிரீன் அப்படியே கொஞ்சம் ஒண்ணு வருதா? இந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ மத்த கலரோட ஒப்பிடும்போது டிஸ்டன்ஸ் கம்மி, கரெக்ட் தானே? இதுல வயலட்டும் இண்டிகோவும் இந்த 2 கலரையும் ப்ளூ வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா டேக்கிள் பண்ணிடுவாங்க. இந்த ப்ளூவை, வயலட்டையும் இண்டிகோவையும் அதை தூக்கி சாப்பிடுற மாதிரி இந்த ப்ளூ கலர் நல்ல அட்ராக்டிவா இருக்கும். அதனால இந்த ப்ளூ கலர் என்ன பண்ணுனா, அந்த பூமி அந்த மேல இருந்து கீழே லைட் வருது இல்லையா, அங்க இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும் மேல. ஹியூமிட், காத்துல எப்பவுமே ஈரப்பதம் இருக்குமா இல்லையா? ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஈரப்பதத்துக்கு மேல பட்டு, அந்த நீர் துளிகள் மேல அந்த லைட் பட்டு, அந்த லைட் அப்படியே செதறி வானத்துக்கு மேல போயிடுது. அங்க நிறைய நீர் துளிகள் அங்கங்கன்னு இருக்கும், மழை துளி மாதிரி, இப்படி இப்படி ரெயின் டிராப் மாதிரி இருக்கும். அப்ப இந்த கலர் என்ன பண்ணுனா வந்து இந்த ஒவ்வொரு டிராப் மேலையும் பட்டு செதறி அடிச்சு அந்த லைட் அப்படியே வானத்துக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால அந்த வானம் ஃபுல்லா என்ன கலர்ல தெரியுது? ப்ளூ கலர்ல தெரியுது. அப்ப இதுக்கு காரணம் யாரு? வயலட், இண்டிகோ, ப்ளூ, இந்த 3 நிறங்கள். பட் இதுல யாரு டாமினன்ட்? ப்ளூ கலர். ப்ளூ கலர் என்ன பண்ணுது? மேல இருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் கீழே வருது, அதுக்கு மேல வர முடியல. அங்க இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் மேல பட்டு அந்த கலர் டைவர்ட் ஆகுது. டைவர்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தமிழ்ல என்னன்னா விரிவாக்கப்படுது. அது விரிவாக்கப்படுறதுனால அந்த கலர் அங்க பட்டு தெரிக்கிறனால வானம் ஃபுல்லா என்ன கலர்ல தெரியுது? ப்ளூ கலர்ல தெரியுதுன்னு சொல்றாங்க. சூரியனுடைய வெளிச்சம் நல்லா இருந்தா மட்டும்தான் இந்த விப்ஜிஆர் கலர் நல்லா பிரைட்டா இருக்கும். இதே ஈவினிங் டைம்ல இந்த விப்ஜிஆர் கலர் டல் ஆயிரும். ஏன்னா சூரியன் மறையிற நேரம். அதாவது சூரியன் மறையுதுன்னு சொல்லக்கூடாது, பட் நம்மளுடைய கான்செப்ட் அப்படிதானே. மறையிற டைம்ல சூரியனை வெளிச்சம் டல் ஆகிறதுனால வானத்தை நீங்க ப்ளூவா பார்க்கவே முடியாது, அப்படியே வெள்ளையா மாறி அப்படியே காணாம போயிடும். அப்படிதான் இருக்கும். சொல்றது புரிஞ்சுதா? அப்ப இதுக்கு காரணம் என்ன? சன்லைட்ல இருந்து வெளிவர விப்ஜிஆர். அப்ப இதுக்கு என்ன ரீசன் எழுதலாம்? எழுதிக்கோங்க. The violet, indigo and blue travels short distance and has a less wavelength it falls on the water molecules in the air and to be scattered divert condition. Diverge condition or divert condition. தமிழ் எழுதிக்கோங்க, தமிழ் மீடியம் எழுதிக்கோங்க. என்ன கலர்? வயலட், இண்டிகோ, நீலம், அந்த 3 கலர் எழுதிக்கோங்க. வயலட், இண்டிகோ, ப்ளூ அலைநீளம் மற்றும் தொலைவுகள் குறைவாக இருப்பதால், அலைநீளம் மற்றும் தொலைவு குறைவாக இருப்பதால் அவை காற்றிலுள்ள ஈரப்பதத்தில் பட்டு காற்றிலுள்ள நீர்த்துளிகளில் பட்டு ஒளியை சிதறடிக்கச் செய்கிறது. இதுவே வானம் நீல நிறமாக இருக்க காரணம்.
சார் இங்கிலீஷ்ல வாட்டர் மாலிகூல்ஸ் இன் த ஏர் அதுக்கப்புறம் உள்ள லைன் அதுக்கப்புறம் என்ன ரிப்பீட் பண்ண எழுதணும்? முடியுமா சார்? And to be scattered, diverge condition. சார் இங்கிலீஷ்ல ஒரு தடவை ஃபுல்லா ரிப்பீட் இங்கிலீஷ்ல மறுபடியும் சொல்றேன். The violet, indigo and blue travel short distance and has a less wavelength. It falls on the water molecules in the air and to be scattered divert condition of the light. Hence the sky appears blue. அவ்வளவுதான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? சரி, இப்ப ரெண்டாவது கொஸ்டினுக்கு போலாம். இவர் சொன்ன ரெண்டாவது கொஸ்டின். இந்த ரெண்டாவது கொஸ்டின் வந்து இப்ப 23ல 2023 எஸ்ஐ எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தான். ரொம்ப சிம்பிள். டிஎன்பிஎஸ்சினால இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப மஸ்ட். சரிங்களா? வானம் ஏன் ப்ளூவா இருக்குன்னு சொல்லி. இப்ப ரெண்டாவது கொஸ்டின் போலாம். ரெண்டாவது கொஸ்டின் எழுதிக்கோங்க. டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட், சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது, சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது, டியூரிங் சன்ரைஸ் அண்ட் சன்செட், why the sky appears red? Why the sky appears red? சூரியன் உதயம் மற்றும் மறைவின் போது செவ்வானம் தோன்ற காரணம் என்ன? செவ்வானம் தோன்ற காரணம் என்ன? அதாவது செவ்வானம்னு என்ன? ரெட் கலர்ல வானம் இருக்கிறத கேக்குறாங்க. சரிங்களா? இவர் சொன்ன ரெண்டாவது கொஸ்டின். இது 2023 எஸ்ஐ கொஸ்டின். சரி, வானத்தை எப்ப சிகப்பா பார்க்கலாம்? நல்லா தீ மாதிரி வானம் இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்லா மஞ்சள் வானம்னு சொல்லலாம். இல்ல தீ குழம்பு மாதிரி சிகப்பா இருக்கும். எந்த டைம்ல பாப்பீங்க? மார்னிங் சன்செட் மார்னிங் சன்ரைஸ், எஸ். அப்புறம் சன்செட், அதான் பார்க்க முடியும். மதிய டைம்ல பார்க்க முடியுமா? சரி, இது ஓகே. நான் கொஸ்டின்லயே உங்களுக்கு இருக்கு. சன்ரைஸ்ல தான் பார்க்க முடியும், சன்செட்ல தான் இருக்கு. இப்ப ரெண்டாவது கேள்விக்கு வரேன். சூரியன், நீங்க வானத்தை ப்ளூவா பார்க்கும்போது அண்ணாந்து பார்த்தாவும் ப்ளூவா தெரியும், சைட்ல பார்த்தாவும் ப்ளூவா தெரியும். ஆனா அந்த மஞ்சள் வானத்தை எப்படி பார்த்தா தெரியும்? அண்ணாந்து பார்த்தா மஞ்சள் வானம் தெரியுமா? எங்க பார்த்தா தெரியும்? சைட்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கும். சொல்றது புரிஞ்சுதா? இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் மேல இருந்து அதே மாதிரி கீழே வந்துகிட்டே இருக்கும். பூமி மொத்தம் எத்தனை அடுக்குகள் கொண்டது? 5 லேயர். சொல்லுங்க என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? ஸ்ட்ராட்டோவா டோப்போவா? ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? டோப்போவா ஸ்ட்ராட்டோவா? ட்ரோபோஸ்பியர். டோபோஸ்பியர். அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்தது மீசோஸ்பியர். அடுத்தது அயனோஸ்பியர். அடுத்தது எக்ஸோஸ்பியர். புரிஞ்சுதா இல்லையா? எக்ஸோஸ்பியர். நல்லா. ஃபர்ஸ்ட் ஒன் யாரு? டோபோஸ்பியர். டோப்போனாலே மேலன்னு அர்த்தம். புரிஞ்சா? மேலடுக்கு அப்படின்னு மீனிங். ஸ்ட்ராட்டோ அப்படின்னா வெளிமேல் அடுக்கு அப்படின்னு ஒவ்வொன்னா போகும். சொல்றது புரிஞ்சுதா? டோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அப்புறம் மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இத்தனை அடுக்குகளையும் சேர்ந்தது அட்மாஸ்பியர். இத்தனும் சேர்ந்ததுதான் அட்மாஸ்பியர். ஓசோன் எங்க இருப்பாங்க? ஓசோன் இருக்கிற லேயர் எது? ஸ்ட்ராட்டோஸ்பியரா, அயனோஸ்பியரா, எக்ஸோஸ்பியரா? ஓகே, ஸ்ட்ராட்டோஸ்பியர் தான் O3. 3 ஆக்சிஜன் லேயர் இல்லையா? ரைட். இப்ப இந்த சன்லைட் மேல இருந்து கீழே வரைக்கும் வந்துகிட்டே இருக்கா. இதுல இந்த எல்லோ, ரெட், ஆரஞ்சு இந்த 3 கலருமே இந்த டோபோஸ்பியரையும் தாண்டி கீழே வரும். சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? டோபோஸ்பியரையும் தாண்டி கீழே. டோபோஸ்பியர்ல தான் யார் இருக்கா? யார் இருக்கா? மேகம்ல எங்க இருக்கு? டோபோஸ்பியரா ஸ்ட்ராட்டோஸ்பியரா? எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எடுக்கலையா உங்களுக்கு ஜியோகிராஃபினியும்? எடுக்கலையா? எடுத்திருப்பாங்கல்ல. அப்புறம் எங்க இருப்பாங்க? மேகங்கள் மேலடுக்குலயே இருக்கும் டோபோஸ்பியர். அதோட அப்படியே மெர்ஜ் பண்ணி ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதோட ஸ்ட்ராட்டோஸ்பியரோட ஸ்டார்டிங்களோட கனெக்ட் ஆயிருப்பாங்க. மேகத்திலே 5 வகை 6 வகை மேகங்கள் இருக்காங்க. ஒவ்வொன்றும் சைஸை தகுந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. கருமேகங்கள், வெள்ளையா இருக்கும் பால் மேகங்கள், இந்த மாதிரி. அதுக்கு பேரு சிர்ரஸ், சீட்ரஸ், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. புரியுதா? சரி, இப்ப நம்ம இதுக்கு வருவோம். இப்ப இந்த எல்லோ, ரெட், ஆரஞ்சு கலரு இந்த 5 லேயர்ஸையும் தாண்டி கீழே வருது. அப்படி வர 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 டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருதா, அதிகமாயிட்டே வருதா, வர வர பிரைட்னஸ் என்ன ஆயிரும்? கம்மி ஆயிரும். அந்த டோபோஸ்பியர்ல இருக்கக்கூடிய, ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் மேலையும் டஸ்ட் மேலையும் பட்டு அந்த லைட் மறுபடியும் மேல போக ட்ரை பண்ணுது. அத போக முடியாது. ஏன்னா டிஸ்டன்ஸ்
அதிகமா கீழே வந்துருச்சு, அதனால மேல போக முடியல. அதனால அந்த லைட் என்ன ஆகுதுன்னா இப்படி ரெண்டு இடமா அப்படி பிரிஞ்சு போய் ரெண்டு வான சைட்லயும் சிகப்பு கலர்ல ஃபார்ம் பண்ணுது. இவ்வளவுதான் இருக்கிற கான்செப்ட். இந்த மேல இருக்கிற வயலட் இண்டிகோ ப்ளூ கொஞ்ச தூரம் தான் வந்தனால அங்க பட்டு அப்படியே மேல போயிருச்சு. ஆனா இந்த ரெட்டு எல்லோ ஆரஞ்சுனால மேல இருந்து ரொம்ப தூரம் கீழே வந்துருச்சு. வரும்போது அது மறுபடியும் மேல அந்த துகள்கள் மேல பட்டு மறுபடியும் மேலனால போக முடியல, ஏன்னா ரொம்ப தூரம் கீழே இறங்கினால. அதனால அது என்ன பண்ணிடுச்சு, ரெண்டு கலரை அப்படி ரெண்டு திசையில பிரிஞ்சு ரெண்டு பக்கம் ஸ்கேட்டர் ஆகி வானத்தை ரெண்டு பக்கம் என்ன கலர்ல ஃபார்ம் பண்ணுது, ரெட் கலர்ல கேஸா ஃபார்ம் பண்ணுது. சொல்லுது புரியுதா? அப்ப அதுக்கு காரணம் டிஸ்டன்ஸ். ஒரு பெரிய ஆழமான குழியில நம்மளை இறக்கி விட்டாங்கன்னா அது ஏறி வர்றது கண்டிப்பா கஷ்டம்தான். அப்ப அதே இடத்துல நம்ம ஏறினாலும் வர முடியாது. அப்ப ரெண்டு சைட்ல தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான். மேல இருந்து லைட் ரொம்ப தூரம் கீழே வந்தனால அது அதே பாத்துல அதனால போக முடியல. அதனால அது பாத்த மாத்துது. ரெண்டு பக்கவாட்டுல அந்த கலர் ஸ்ப்ரெட் பண்றதுனால ரெண்டு கலர்ல ரெண்டு பக்கமும் சிகப்பு கலர்ல தெரியுது வானம். புரிஞ்சுது இல்லையா? எழுதிக்கோங்க. என்னென்ன கலர் காரணம் இதுக்கு? எல்லோ, ரெட், ஆரஞ்ச். எழுதுங்க. எல்லோ, ரெட், ஆரஞ்ச் has a long distance and a long wavelength. Which bisects on the dust particles which scatters Sir, which bisect on the dust particles which scatter side of the sky. எழுதிட்டீங்களா? வானத்தோட பக்கவாட்டுல இந்த கலரை ஃபார்ம் பண்ணுது. ஹென்ஸ் the sky appears red in color. அவ்வளவுதான். தமிழ் எழுதிக்கோங்க. எல்லோ, ரெட், ஆரஞ்ச், சாரி எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டா? எல்லோ, ஆரஞ்சு, ரெட் நிறமானது அதிக தொலைவு மற்றும் அதிக அலைநீளத்தை கொண்டுள்ளதால். அப்ப இதுக்கு காரணமே வேவ்லென்த் அதிகமா இருக்கிறதுனால. அதிக அலைநீளத்தை கொண்டுள்ளதால் இவை துகள்கள் மீது தூசுக்கள் மீது பட்டு வானத்தின் பக்கவாட்டில் சிகப்பு நிறத்தை தோற்றுவிக்கிறது. வானத்தின் பக்கவாட்டில் சிகப்பு நிறத்தை தோற்றுவிக்கிறது. அவ்வளவுதான்.